வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்குவது குறித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தி வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்க அனைவருமே தங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வருமாறு ரூபாய் 1000 ஆனது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ரூபாய் 2500 வழங்குவது குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது தாவேக அரசு தனது தேர்தல் அறிக்கையில சொன்னவாரியே மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெயர் மாற்றம் செஞ்சு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை அவங்க பொறுப்பேற்றதுமே மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது சொந்தமா பல வீடுகள் வைத்திருக்கிறவங்க, வசதி படைத்தவங்க சிலருமே இந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ரூபாய் 1000 வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க மறுசீரமைப்பு செய்யறோம் இந்த திட்டத்தை அப்படின்னும். இதற்கூடவே சில புகார்கள் எழுந்துச்சு. அதாவது ஒரே வீட்டில இருந்து 2 பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய புகார்கள் எழுந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கு மறுசீரமைப்பு செஞ்சுதான் நாங்க இந்த 2500 ரூபாய் வழங்குறது குறித்து கண்டிப்பா சொல்லுவோம் அப்படின்ற வகையில ஜெகதீஸ்வரி அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ அமைச்சரான ரமேஷ் அவர்கள் இப்போ மக்கள் குறைதீர் முகாம்ல கலந்து கொண்டு இருந்தாரு ஸ்ரீரங்கத்துல. இப்போ அந்த டைம்ல பேசும்போது மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 விரைவில் வழங்கப்பட உள்ளதை உறுதிப்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வரும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில நின்று தங்களோட பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னும், விரைவில் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் போது தகுதியுள்ள அனைத்து பெண்களின் பெயர்களுக்கும் அதில் விடுபடாமல் நிச்சயம் இடம்பெறும் என்றும் அவர் பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். அதாவது நீங்க விடுபட்டுடுச்சு, நான் மறுபடியும் விண்ணப்பம் செய்யறேன், இல்ல புதுசா விண்ணப்பம் செய்யறேன்னு சொல்லிட்டு யாரும் போயிட்டு விண்ணப்பம் செய்ய தேவையில்லை அப்படின்றத சொல்லி இருக்காரு. தகுதி வாய்ந்தவர்கள் அனைவருக்கும் 2500 ரூபாய் விரைவில் தொடங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே பார்த்து தகுதியானவர்களுக்கு இந்த 2500 ரூபாய் கணக்குல வரவு வைப்பார்கள் அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்காரு. இவைதான் இப்ப நமக்கு கிடைச்ச முக்கியமான அப்டேட். இந்த ஜூலை எண்டுக்குள்ள 2500 ரூபாய் வழங்குவது குறித்து முக்கியமான அறிவிப்புகளும் விஜய் அவர்கள் வெளியிடுவார் முதலமைச்சர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இந்த அறிவிப்பு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.